வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா வே ஆஃப் லைஃப். நான் உங்கள் கார்த்திக் ராமமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசனா செக்ஷனில் வஜ்ராசனா பற்றி பார்க்க போகிறோம். இது ஏன் பார்க்குறோன்னா, ரீசெண்டாக ஒருத்தர் வந்து எனக்கு வஜ்ராசனாவோட பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பட் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக இது எப்படிலாம் பண்ண முடியும்னு திருப்பி போடலாம்னு சொல்லிட்டு இது ஒரு ரீசெண்ட் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், வஜ்ராசனா, வஜ்ரம்னா டைமண்ட்னு அர்த்தம். ஸோ வந்து உடம்பு வந்து டைமண்ட் மாதிரி ஆகும் அப்படின்னு ஒரு அர்த்தத்தினால இது வஜ்ராசனா சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து வஜ்ரம்னு ஒரு நாடி இருக்குது. அந்த நாடி இது பண்ணுறதுனால வந்து ஸ்ட்ரென்தன் ஆகி பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் அதிகமாக போய் நம்ம பிரெயின் ரொம்ப பவர்ஃபுல் ஆகும். அதனால் உடம்பு ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வஜ்ராசனான்ற பேருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆசனா, அதே மாதிரி இது ஒரு முத்ரான்னு சொல்கிறாங்க. இது ஒரு மெடிடேட்டிவ் போஸ்டர். இப்போ முத்ரா எப்படின்னா, நீங்கள் இந்த பொசிஷனில் இப்படியே உட்காந்திங்கனாலே உடம்புக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வரும். நான் உடம்புல நிறைய சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து வஜ்ராசனா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது வஜ்ராசனாவில். ஸோ வஜ்ராசனாவில் கம்ஃபர்டபுளாக உங்களால் வந்து ஒரு 5 minutes 10 minutes 15 minutes 20 minutes ½ an hour நீங்கள் உட்காரலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வஜ்ராசனாவில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லது. வஜ்ராசனாவில் உட்காந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது ஃபோக்கஸ் உங்களுக்கு வரும். பட் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பண்ணுறவங்களுக்கு கால் வலிக்கும். ஏன்னா வந்து உங்களோட கீழ்ப்பகுதி இருக்கிற காலை வந்து மேல் பகுதி வச்சு நீங்கள் அழுத்துறீங்க. மொத்த பாடி வெயிட் வந்து உங்களோட பின்பகுதியோட வெயிட் ஃபுல்லாக கால் மேலே வளர்றதுனால இனிஷியலாக வந்து ரொம்ப வலிக்கும். பட் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டிங்கன்னா வலியே இருக்காது. இதில் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து மெடிடேஷனே பண்ணலாம். ஸோ மெடிடேஷன் பண்ணலான்றது ஏன் பெருசாக சொல்கிறோன்னா, மெடிடேஷன் பண்ணோன்னா உடம்புல எங்கேயும் வலி இருந்தாலும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இங்கே விரலில் கட்டாக இருக்குன்னா என்னோட பிரெயினோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இந்த விரல் கட்டாக இருக்குது, ரத்தம் வருது, இந்த வலியை சரி பண்ணுறதுலாம் இருக்கும். அப்போ மெடிடேஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ வஜ்ராசனாவில் உட்காந்து மெடிடேஷன் பண்ண முடியும். அந்த லெவல் போயிட்டீங்கன்னா வலி எதுவுமே இருக்காது. ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாகும். ஸோ இன்னும் வஜ்ராசனாவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வஜ்ராசனாவை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். எப்படிலாம் வஜ்ராசனா பண்ணலாம், இது என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது, எப்படிலாம் பண்ண முடியும், அதெல்லாமும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வஜ்ராசனா அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டேன். வஜ்ரம்னா டைமண்ட். ஸோ வஜ்ராசனா நம்ம பண்ணுறோம். இது வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது பண்ணலாம், முத்ரா பண்ணும்போது பண்ணலாம். இதையே ஒரு ஆசனாவை நீங்கள் உட்காந்து பண்ணலாம். ரொம்ப பாடி மூமெண்ட்ஸ் இல்லாமல் பண்ணணும். இப்போ ஏன் இந்த ஆசனாக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் முதுகு தண்டு, கழுத்து, தலை, இந்த ஆசனா நீங்கள் வரும்போது ஸ்ட்ரைட் ஆகிடும். இப்படிலாம் நீங்கள் உட்கார முடியாது. இந்த வஜ்ராசனா உட்காடுறீங்கனாலே முதுகு தண்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட் ஆகிடும். ஸோ முதுகு தண்டு, கழுத்து, தலை ஸ்ட்ரைட் ஆச்சுன்னா உங்கள் லங்ஸு நல்லா ஆக்சிஜன் நேச்சுரலாக நிறையா வரும். லங்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். லங்ஸோட கெப்பாசிட்டியில் ஆக்சிஜன் நல்லா உள்ளே வந்துச்சுன்னா உடம்பு ஃபுல்லாக கலந்துடும் பிளட்டில் போய். ஸோ அதனாலேயே வந்து நம்ம நேச்சுரலாக நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். வஜ்ராசனாவில் உட்கார்ந்து இருந்தாலே நம்மளோட நேச்சுரல் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நல்லாயிருக்கும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் 100% கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆனாலே உடம்பு ஃபுல்லாக பிராணசக்தி போகும். உடம்பு ஃபுல்லாக பிராணசக்தி போச்சுனாலே உடம்புல எங்கேயுமே எயில்மெண்ட்ஸ் இருக்காது. ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்டட்னு சொல்லுவாங்கள்ல. இது ஒரு தொடர் வண்டி மாதிரி தான். அதனால் இது பண்ணுறதுனால இதாகும், இது பண்ணுறதுனால உடம்பு ஃபுல்லாக சக்தி போகும். உடம்பு ஃபுல்லாக சக்தி போகிறதுனால நம்ம சூப்பராக இருக்கும். அதுதான் விஷயம். ஸோ இப்போ வஜ்ராசனால எப்படி உட்காரணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னோடய ஃப்ரண்ட் போர்ஷன். ஸோ இப்போ நான் வந்து பின்னாடியே திரும்பி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் இப்படி உட்காடுறீங்க வஜ்ராசனால. ஸோ நான் இப்படி இருக்கேன். என்னோடய கால்கள் ரெண்டும் மேபி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கிட்ட கொண்டு வரலாம். அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க கம்ஃபர்ட்டுக்கு. உங்களோட 2 கட்டை விரலோட நுனிகள் இப்படி தொடணும். ஏன்னா நம்ம உடம்புல வந்து இது பண்ணும்போது சக்தி ஜென்ரேட் ஆகும். அது நம்ம பாடியிலே இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். ஸோ 2 கணுக்காலும் சைடில் போயிட்டு ஒரு சேர் மாதிரி ஆகிடும். இது மேலே நீங்கள் இப்படி உட்காருவீங்க. இப்படி தான் ப்ரெஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்கள் முன்னாடி இருக்கிற 2 தைஸையும் கிட்ட கொண்டு வந்துடலாம். என்னால் வந்து கிட்ட வச்சு வைக்க முடியும். சில பேருக்கு இனிஷியலாக கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கொண்டு வந்துடலாம். ஸோ இப்படி தான். ஸோ சைடு வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இப்படி இந்த 2 கால்களையும் நல்லா உங்கள் காஃப் மசில், அதே மாதிரி உங்களோட நீஸ், இதெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணுவீங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி உட்காருவீங்க. ஸ்ட்ரைட்டாக உட்காருவீங்க. ஸோ இதுதான் வந்து வஜ்ராசனா. ஸோ 1-2 பெனிஃபிட்ஸ்குள்ளே போயிட்டு அதுக்கு மேலே வேறு என்ன எப்படி பண்ணுன்றதையும் பார்க்கலாம். ஸோ இது பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும். ஏன் ஸ்ட்ரென்தன் ஆகுது? அதேமாதிரி இன்னொரு விஷயம், இந்த ஒரு ஆசனா தான் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா பண்ணலாம். சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறமா
பெரும்பாலும் 99% எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முத்ராவோ எந்த கிரியாஸோ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு சில ஆசனாஸ் பண்ணலாம். அதில் மெயினாக நீங்கள் வஜ்ராசனா பண்ணலாம். இப்போ ஜாப்பனீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதே இப்படி தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, டைனிங் டேபிள் நடுவில் இருக்கும், சுற்றி குஷன் மாதிரி வச்சு காலை மடக்கி இப்படி உட்காந்துட்டு அந்த ஸ்டிக் யூஸ் பண்ணி அந்த கப் யூஸ் பண்ணி இப்படி தான் சாப்பிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது மெடிடேஷனுக்கும் இது யூஸ் பண்ணுவாங்க. சாப்பிடும் போது இப்படி சாப்பிடுவாங்க. நான் அந்த மாதிரி டின்னர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ சைனீஸ் வந்து இது ஒரு மெத்தடாகவே, ட்ரெடிஷ்னல் மெத்தடாகவே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம அப்படி பண்ணுறதில்ல. நம்ம சாப்பிடும்போது பெரும்பாலும் சப்பலாங்கால் போட்டு சமம் போட்டு சாப்பிடுவோம், அது பெஸ்ட்டு. ஆக்சுவலி பத்மாசனம் போட்டும் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, உடம்போட டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து, ஸோ இப்படி உட்காந்து வஜ்ராசனாவில் நீங்கள் இப்படி உட்காரும்போது என்ன ஆகும்னா, உங்களோட பிளட் சர்க்குலேஷன் ஃபுல்லாக, லோவர் பாடி ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணிடுறீங்க. இதுதான் ஆக்சுவலி நம்ம புரிஞ்சிக்கலாம். இந்த எர்த்தோட கிராவிடேஷனல் புல்னால நம்ம ஜென்ரலாகவே நம்ம பிளட்டு வந்து மேலேருந்து கீழே இறங்கிட்டே இருக்குது, காலை நோக்கி போயிட்டே இருக்குது, பூமியோட புவியீர்ப்பு சக்தினால். ஸோ நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ணோம்னா, இன்வெர்டட் போஸ், இந்த தலைகீழ நிற்கிறது, செவத்தில் காலை வச்சு தலைகீழ படுத்துக்கிறதெல்லாம் பண்ணால் உடம்புக்கு நல்லதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, பிளட்டை வந்து நீங்கள் ஹார்ட்டுக்கு, தலைக்கு, வயிற்றுக்கு தள்ளுறீங்க. அப்படி தள்ளுறதுனால இந்த ஆர்கன்ஸ்க்கு நிறைய பிளட் கிடைக்கும்போது நல்லா. இப்போ ஏன் சிரசாசனம் வந்து நம்பர் 1 பெஸ்ட்டு ராஜா ஆசனம் அப்படின்றாங்கன்னா, நீங்கள் பிளட்டை வந்து கால்லேருந்து, அதாவது லோவர் பார்ட் ஆஃப் த பாடியிலேருந்து ஃபுல்லாக தலைக்கு தள்ளுறீங்க. அப்போ பிரெயின் ஃபங்க்ஷன் அதிகமாகும். பிரெயின் ஃபங்க்ஷன் அதிகமாச்சுன்னா கிளான்ஸ் எல்லாம், பிட்யூட்டரி கிளாண்ட், பீனல் கிளாண்டோட ஃபங்க்ஷனிங் அதிகமாகும். அதே மாதிரி உங்களோட மற்ற கிளான்ஸோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் அதிகமாகும். உடம்புக்கு ரொம்ப நல்லது, பிளாக்கேஜஸ்லாம் அந்த ரிமூவ் ஆகும். அதே தான் இங்கேயும் கான்செப்ட்டு. நீங்கள் இப்படி வஜ்ராசனாவில் உட்காரும் போது என்ன ஆகும்னா, லோவர் பாடியை ஃபுல்லாக நீங்கள் அப்படியே க்ரஷ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறீங்க. இது வந்து சாதாரணம் கிடையாது. இப்போ இப்படி உட்காரனா இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் இனிஷியலாக உட்காரும்போது கால் ரொம்ப வலிக்கும். இது எல்லாருக்குமே வலிச்சிருக்கு. உட்காந்து இந்த கால் செட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ப்ரெஸ் ஆகி இந்த பிளட் எல்லாம் வந்து அப்பர் பாடிக்கு வருது. ஃபஸ்ட்டு நம்ம அப்டமன் ரீஜன்ஸ்க்கு வருது, அதுக்கப்புறமா நம்மளோட ஹார்ட்டு, செஸ்ட்டு, அதுக்கப்புறமா மேலே மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, டைஜஷன் நல்லா ஆகும். அதனால தான் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் வாக்கிங்லாம் போகிறதோட வஜ்ராசனால ஒரு 1/2 hour உட்காருங்க, ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெக்னிக்னால அப்பர் பாடிக்கு நல்லா ரத்தம் போகிறதுனால அப்பர் பாடியோட ஃபங்க்ஷனிங்ஸ் அதிகமாகி உடம்பு ரொம்ப ஸ்ட்ரென்த்தன் ஆகும். அதே மாதிரி லோவர் பாடி என்ன ஆகுது, ரிவர்ஸையும் நம்ம யோசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பைப் இருக்குது, அது டெய்லி நீங்கள் தண்ணி பிடிக்கிறீங்க, அது உள்ளே கொஞ்சம் பாசை எல்லாம் சேரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பைப்புள்ளே, தண்ணி வர பைப்புள்ளே பாஸ் இருக்குன்னு எப்படி எடுப்பீங்க? பைப்பை கொஞ்சம் நேரம் அப்படி ஒரு இடத்த அழுத்தி பிடிச்சிட்டு கிரீன் விட்டிங்கன்னா வேகமாக ப்ரெஷரில் அடித்து தள்ளும். அந்த மாதிரி கரெக்டாக இப்படி இருக்குது பைப்பு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்ச நேரம் இப்படி அழுத்தி இப்படி பிடிச்சிட்டு டப்புன்னு ரிலீஸ் பண்ணும்போது ப்ரெஷரில் தள்ளும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வஜ்ராசனாவில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு ரிலீஸ் பண்ணும்போது லோவர் பார்ட் ஆஃப் த பாடிக்கும் நல்லா பிளட் மூவ்மெண்ட் இருக்கும். ஏற்கனவே இருக்குது, அப்படி ஏதாவது பிளாக்கேஜஸ் இருந்தால் ரிமூவ் ஆகிட்டு லோவர் பார்ட் ஆஃப் த பாடியும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆகும். ஸோ வஜ்ராசனா பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு உடம்பு ஃபுல்லாக, ஃபஸ்ட்டு அப்பர் பாடி ஸ்ட்ரென்த்னிங் ப்ளஸ் லோவர் பாடி ஸ்ட்ரென்த்னிங் ஆகும். இன்னொன்று, இதில் உட்காந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். இது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காரலாம், ஒன்றுமே ஆகாது. வஜ்ராசனத்தில் உட்காருங்க, நீங்கள் மெடிடேஷன் நீங்கள் பாட்டுக்கு ஃபோக்கஸ்டாக பண்ணிகிட்டே இருக்கலாம், உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அந்த மாதிரி அப்போது இந்த ஆசனா பண்ணும்போது உங்கள் முதுகெலும்பு நேராக இருக்கிறதுனால உங்களோட சக்கரங்கள், உடம்புல இருக்கிற மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகத்தம், விசுத்தி, ஆக்னச்சக்கம், சாசரம் எல்லாமே ஒரு நேர்கோட்டில் நேச்சுரலாக வர்றதுனால ஆக்சிஜன் ஃப்ளோ நல்லா இருக்கிறதுனால உங்கள் பாடி வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து பண்ண முடியும் மெடிடேஷன். ஸோ மெடிடேஷனுக்கும் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆசனம். இது வந்து மெடிடேட்டிவ் ஆசனான்னு சொல்லலாம். அதே மாதிரி முத்ராஸ், நீங்கள் ஜெனரலாக இப்படி உட்காந்துட்டு உங்களோட 2 கைகளையும் தைஸ் மேலே வச்சுட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறா. இன்கேஸ் நீங்கள் முத்திரைகள் பண்ணுறேன், எனக்கு சின்முத்ரா பண்ண போகிறோம்னா சின்முத்ரா, நம்மளோட ஆள்காட்டி விரல் அப்புறம் கட்டவரோட நுனிகளை தொட்டு தைஸ் மேலே இப்படி வச்சு நீங்கள் ரிலாக்ஸ்டாக மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வஜ்ராசனா பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது என்னால் வந்து கீழே உட்கார முடியாது, எனக்கு வந்து கீழே உட்காருது, நிறைய பேர் பெரியவங்களாம் இருக்காங்க, ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, நல்லா பெரிய சேர் இருந்தால் சேரை போட்டு சேர் மேலே பண்ணுங்க. சேர் ஆடக்கூடாது, ஸ்டேபிளாக இருக்கணும், செவுத்தோரமாக போட்டுக்கோங்க, சேர் மேலே உட்காந்து பண்ணுங்கள், அதுவும் பெனிஃபிட்டிங்காக இருக்கும். இல்லை எனக்கு வந்து ஒரு ஹைட்டுக்கு நல்ல பெரிய டேபிளில் உட்காந்து பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃபேமாக இருக்கணும், கீழே உங்கள் பேஸ்மெண்ட் வந்து ஃபேமாக இருக்கணும். நிறைய பேர் குஷன் கீழே வச்சு பண்ணுறாங்க, வலிக்காக வேணால் வைங்க, ஆனால் பெட் மேலே வந்து உட்காந்து பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள்.
இது ரொம்ப அழுத்தாமல் இது, ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு கீழ் பகுதி, இந்த 2 லேயர் வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால தான் பிளட் மேலே போகுது. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கீழே ரொம்ப சாஃப்டாக வச்சிங்கன்னா இந்த குஷன் உள்ள கால் போகிறதுனால அந்த ப்ரெஷர் அவ்வளோ க்ரியேட் ஆகாது. அதனால் ஒரு ஸ்டேபிளான இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லாவே ஹார்ட்ஸ் ஒரு 70% ஹார்ட்ஸ் ஆஃப் கால் வலிக்காமல் இருக்கிறதுனா கொஞ்சம் குஷன் வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் ப்ரெஸ் ஆகும். ஸோ பெரியவங்க பண்ணதாக இருந்தால் நீங்கள் வந்து சேரில் உட்காந்து இதை பண்ணலாம். நான் அதுக்கு தனியாகவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரெண்டாவது விஷயம், இப்போ இது மாதிரி பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி உட்காரும் போது இந்த இடத்துல பெயின் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காலில் பெயின் வரும். அந்த மாதிரி வரவங்க நீங்கள் வந்து ஒரு போர்வையை வந்து இல்லை ஏதாவது குஷன் அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தால் அதை நீங்கள் சுற்றி அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். சின்னதாக இது பெருசாக இருக்குது, சின்னதாக வச்சுட்டு அந்த இடத்துல நீங்கள் வச்சு பண்ணலாம். இது இனிஷியல் சப்போர்ட். ஸோ இந்த இடத்துல ஒரு குஷன், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு குஷன் நீங்கள் வச்சுட்டு பண்ணலாம். அதே மாதிரி இன்னொன்று, இந்த மாதிரி மீடியம் சைஸ் பிளாக் இருக்குன்னா இந்த பிளாக்கை வந்து நீங்கள் உங்கள் 2 காலுக்கு நடுவில் வச்சுட்டு உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அது மேலே உட்காந்துட்டு பண்ணலாம். இது வந்து இனிஷியல் சப்போர்ட்காக. இந்த சப்போர்ட் கிடைக்குதுன்னு ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. கால் ரொம்ப வலிக்குதுன்றதுனால நீங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி ப்ராக்டிஸ் பண்ணியும் பண்ணலாம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த நீஸ் உள்ள இங்கே வலிக்கும் பயங்கரமாக, அதனால் இந்த நீ பெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வந்து தலகாணி இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட் இருக்குது, பெட்ஷீட்டோ இல்லை தலகாணி எடுத்து நீங்கள் கால்களுக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள். இப்போ நான் அந்த பெட்ஷீட் இப்படி வச்சுருக்கேன். எனக்கு கம்ஃபர்ட் கொஞ்சம் குஷனாக இருக்குது. இப்படியும் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப நீ பெயின் இருக்கிறவங்க இதை பண்ணாதீங்க. எனக்கு அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு வந்து முட்டிங்கால், அதே மாதிரி வந்து கணுக்கால், இந்த இடத்துலலாம் ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்கன்னா பண்ணாதீங்க. ஏன்னா ப்ரெஸ் ஆகும் நல்லா உங்கள் பாடி வெயிட். நீங்கள் 50 கிலோ இருக்கீங்கன்னா ஒரு 45 கிலோ இல்லை 46 கிலோ வந்து 4 கிலோ ப்ரெஸ் பண்ணும். கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் ஆகும். அதனால் முட்டி, முழங்கால், இந்த இடத்துல லெக் இன்ஜுரி இருக்கிறவங்க பண்ணாதீங்க. வேறு ஏதாவது ரொம்ப ஹெவி ஃபீவர் அந்த மாதிரி இருக்கவங்க பண்ணாதீங்க. எந்த இன்ஜுரி இருந்தாலும் பண்ணாதீங்க. ஓகேவா? அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெட்ஷீட் வச்சுட்டு பண்ணுங்கள். கொஞ்ச நாள் பண்ணுங்கள், கால் செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட பிளாக் இருந்தால் பிளாக் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். சேரில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கீழே உட்கார முடியும், பட் எங்கள் வீட்டில் பெரிய சேருங்கன்னா சேரில் உட்காருங்க. அதே எஃபெக்ட் தான் இருக்கும். பெஸ்ட்டு நீங்கள் வந்து தரையில் இந்த மாதிரி மேட் போட்டு, மேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காலாம் இருக்காது, என்ன ஃபியூ சென்டிமீட்டர்ஸ், ஆனால் அந்த குஷன் போகும், அந்த ஃபர்ம்னஸ் ஒன்று போயிடும். அந்த மாதிரி மேட்டில் உட்காந்து பண்ணுங்கள். ரிலாக்ஸ்டாக உட்காந்து பண்ணுங்கள். இந்த ஒரு ஆசனா எனக்கு ஃபிசிக்கலாக ரொம்ப மூமெண்ட்ஸ் பண்ண முடியல, எனக்கு டைம் இல்லை, நான் லேப்டாப்லேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்றவங்க கூட இந்த மாதிரி உட்காந்துட்டு லேப்டாப் இப்படி செட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இதை நீங்கள் உட்கார நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகும். நம்பர் 1, இந்த வஜ்ராசனாவில் உட்காடுறீங்கனாலே உங்கள் ஸ்பைன் ஸ்ட்ரைட் ஆகிடும். ஸோ உங்கள் ஸ்பைன் ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு, நெக்கு ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. ஸ்பைன் ஸ்ட்ரைட் ஆகிட்டாலே மேக்ஸிமம் நம்ம நெக்கு ஹெட்டு ஸ்ட்ரைட் ஆகும். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆகிடும். இப்படி ஆகிடுச்சுனாலே நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிடும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நல்லா ஆயிடுச்சுன்னா ஆக்சிஜன் உடம்பு ஃபுல்லாக போகும், பிளாக்கேஜஸ்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதுலேயே உட்காந்து பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு ஆசனா சொல்லுங்கள், உடம்பே கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ஆசனம். இந்த ஆசனாவை, இந்த முத்ராவை, இந்த போஸ்டரை நீங்கள் பண்ணுங்கள். யுவர் டார்கெட் ஷுட் பி டெய்லி ½ அன் ஹவர் நான் உட்காரணும். எடுத்தோடனே ½ அன் ஹவர் முடியாது, 2 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், 1 மினிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெரிய 1 மினிட் இருந்தது நிறைய. நான் இனிஷியலாக பண்ணும்போது தான் எனக்கு எப்போ இறங்குவான்னு இருக்கும், காலெல்லாம் வலிக்கும் பயங்கரமாக. நான் ஃப்ராங்காக ஒத்துக்கிறேன், எனக்கு அப்படி தான் இருந்தது. எனக்கும் வந்து இயல்பாக ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஏதோ இப்போ பண்ண முடியுது. அதனால் இனிஷியலாக பெயின் இருக்கும். ஸோ 1 மினிட்லேருந்து ஆரம்பிங்க, 1.5 மினிட்ஸ் அப்படியே கொண்டு போங்க. உங்கள் டார்கெட் வந்து 30 மினிட்ஸ் நான் கம்ஃபர்டபுளாக உட்காரணுன்ற டார்கெட். லெட் இட் டேக் 1 இயர், ஒரு வருஷம் பரவாயில்ல. ஆனால் அந்த ஒரு வருஷம் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் மாறும். இட்ஸ் எ கேம் சேஞ்சர். நீங்கள் உட்காருங்க, நேச்சுரலாக சரியாகும். அதே மாதிரி நீங்கள் இது மாதிரி எந்த நேரத்தில் வேணால் உட்காரலாம். நீங்கள் நைட்டு ஹெவியாக டின்னர் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப ஒரு பார்ட்டி போனால் ஹெவியாக சாப்பிட்டேன்னா வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள். 1 ஹவர் பண்ணுங்கள். டைஜஷனுக்கு நல்லா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஏன்னா பிளட்டு ஃபுல்லாக வயிற்றுக்கு தேவை. டைஜஷனுக்கு பிளட்டு ஃபுல்லாக மேலே போகும், நல்லா வயிறு டைஜஷன் போகும், நல்லா இருக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிம்மதியாக தூங்குவீங்க. உங்கள் மைண்ட் அண்ட் பாடி ரிலாக்ஸ்ட் ஆகும், நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகும். ஃபோக்கஸ் அதிகமாகும், கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். ஏன்னா மெடிடேஷனே பண்ண முடியுது வஜ்ராசனால உட்காந்தா உங்கள் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் நேச்சுரலி அதிகமாகும்.
அதே மாதிரி அப்பர் பாடி ஃப்ரீயாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறீங்க இப்படி இருக்குது, நடுவில் என்ன பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை, தடாசனா பாம் போஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கீங்க, வெறும் வயத்தில் இருக்கீங்க, எதுவும் சாப்பிடல, ஒரு 5:30 நீங்கள் வந்து சாப்பிட்டது வந்து 1:30 சாப்பிட்ருக்கீங்க, ஒரு டீ வரப்போகுது, உங்களுக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிருக்கீங்க, வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிருக்கீங்கன்னும் போது இப்படி உட்காந்துருக்கீங்களா, ஃபிங்கர்ஸ் இன்டர்லாக் பண்ணி கையை மேலே இப்படி தூக்குங்க, ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். லங்ஸுக்கு ரொம்ப நல்லது. ரிலாக்ஸ்டாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் நல்லா பண்ணுங்கள். முடிஞ்ச லைட்டாக ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். சிம்பிள் ஸ்ட்ரெச். பின்னாடி கொஞ்சம் எழுங்க, வச்சுட்டு நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஹிப்புக்கு மேலே இருக்கிற பகுதிகளை அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க, ஃபிங்கர்ஸ் கொடுக்குறீங்க, அப்படியே நீங்கள் பண்ணலாம். கை அப்புறம் இந்த சைடு வேர்ட்ஸ்லையும் இப்படி இருக்கிற கையை ரிலீஸ் பண்ணி இப்படி சைடில் வச்சு அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஆர்ம்ஸுக்கு ஷோல்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லா அப்படியே கீழே வச்சு இதை நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா டீ குடிக்கலாம். ஸோ இது எல்லாமே அதுக்கு மேலே நம்மளோட இம்ப்ரோவைசேஷன் தான். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன். ஸோ என்டையர் பாடிக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிருக்கீங்க, வேலை பார்த்துருக்கீங்க, நடுவில் ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் தான், பட் உங்களுக்கு நேச்சுரலாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி டக்குன்னு டைம் இருக்குது, நடுவில் கண்டினியூஸாக எனக்கு தெரியும் இப்போது நிறைய இன்டர்நேஷ்னல் கால்ஸ் எல்லாம் இருக்கும், நடுவில் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கா, உட்காந்துருக்கீங்களா, டக்குன்னு ஒரு பிராணாயாமம், லெஃப்ட் நாஸ்ட்ரலில் க்ளோஸ் பண்ணுங்கள், ரைட் நாஸ்ட்ரல் வழியாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் 5 டைம்ஸ். அப்புறம் ரைட் நாஸ்ட்ரலில் க்ளோஸ் பண்ணுங்கள், லெஃப்ட் நாஸ்ட்ரலில் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், ப்ரீத் இன். இந்த வஜ்ராசனாவை உட்காந்து நீங்கள் அது பண்ணும்போது எஃபெக்ட் நிறையா இருக்கும். யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். எஃபெக்டிவாக இருக்கும். டென்ஷன் அதெல்லாம் இருந்தால் கண்ணை மூடிட்டு ஒன்றும் இல்லை, 1 மினிட் மெடிடேஷன் பண்ணுங்கள். 1 மினிட் வஜ்ராசனாவை ஜஸ்ட்டு கண்ணை மூடுங்க, எதை பற்றியும் யோசிக்காதீங்க, இல்லை ஏதாவது ஹாப்பி சீக்வன்ஸ் பற்றி யோசிங்க. 1 மினிட், அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்கள். ஸோ என்ன ஆகும், உங்களுக்கு அது ஒரு இன்ஸ்டன்ட் வெக்கேஷன் மாதிரி ஆகும். யூ கேன் கிரியேட் ஹாப்பினஸ் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆசனா, இது முத்ரா, இது வேணாம், இதை ரெகுலராக பண்ணுங்கள். இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ், இன்னும் நிறைய பேர் நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்கிறாங்க. உடம்பு ஃபுல்லாக பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும், பிராணசக்தி நல்லா உடம்பு ஃபுல்லாக பரவும், டைஜஷனுக்கு நல்லது, நல்லா தூக்கம் வரும், கால்கள்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும், முட்டிலாம் ஸ்ட்ரென்தன் ஆகும், லோவர் பார்ட் ஆஃப் த பாடியும் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரென்தன் ஆகும், ஹிப் ஏரியா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ 1 மேன் ஆர்மி மாதிரி இது ஒன்று பண்ணிங்கன்னா போதும். டைம் நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ண அதோட எஃபெக்ட்ஸ் ஒன்றும் அதிகமாகும். ஸோ 1 மினிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டார்கெட் வந்து 30 மினிட்ஸ் வித்தவுட் எனி பெயின். நோ பெயினே இருக்கக்கூடாது மூஞ்சில். நீங்கள் பாட்டுக்கு எப்படி நார்மலாக ஒரு சேரில் அந்த மாதிரி இந்த வஜ்ராசனம் உட்காந்து ஒர்க் பண்ண இருப்பீங்க. அதே மாதிரி வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் இருக்கீங்க, குக்கிங் பண்ணுறதுனால நிறைய நிற்கிறீங்க, காலுக்கு ரொம்ப பிரச்சனை, ரொம்ப நேரம் நிற்கிறீங்கன்னா கிச்சன்லேயே ஒரு ஸ்டூல் ஏதாவது வச்சுட்டு, அப்படி இல்லைனா கிச்சன்லேயே ஒரு குஷன் மாதிரி செட் பண்ணிட்டு உங்களோட அந்த கேஸ்லாம் இருக்கிற அந்த கேபின் முடிச்சுட்டு இப்படி உட்காருங்க. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 மினிட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோவர் பார்ட் காலில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது, சுருண்டுக்குது, நர்வ்ஸ் வந்து காலில் சுருண்டுக்குது, டிஷ்யூஸ் ப்ராப்ளம் வருது, அதெல்லாம் இது க்யூர் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 1 மெடிசன் ஃபார் ஆல் எயில்மெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இதை ரெகுலராக பண்ணுங்கள், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது மேலே வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கேளுங்க. அதே மாதிரி பிளாக் இருந்தால் பிளாக் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். குஷன் இல்லை பெட்ஷீட் இருந்தால் வச்சு நான் சொன்ன மாதிரி கம்ஃபர்ட் வரைக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். ஆனால் பண்ணுங்கள், கிவ் இட் அ ட்ரை. சரி, இதுக்குன்னு ஒரு டைம் வச்சு டெய்லி 5 மினிட்ஸ் நான் பண்ணுவேன், 10 மினிட்ஸ் மாற்ற எதுவுமே என்னால் முடியாது, வஜ்ராசனா பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் வஜ்ராசனால மெடிடேஷன், இதுதான் என்னால் முடியுது, எனக்கு இதுதான் ப்ரிஃபரபுளாக இருக்குது, இது பண்ணுங்கள். உடம்புல மனசில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வஜ்ராசனா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி இதோட பெனிஃபிட்ஸ் அறிஞ்சு ஹாப்பியாக வாழலாம். தேங்க்யூ ஸோ மச்.